பார்த்திருக்கீங்களா? 5 கிளாஸ் வரைக்குமே வந்தா நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு எழுந்து காலையில், திங்கக்கிழமை 8 மணி வரைக்கும் தூங்கும். தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முறைதான் லேட்டா எழுந்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணாலும் பள்ளிக்கூடம் கிடையாது, 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்குள்ள. அன்னைக்குதான் நீங்க 8 மணிக்கு எழுந்துக்கலாம்னு நினைப்பீங்க. குழந்தைக்கு 5 கிளாஸ் வரைக்கும் பிடிக்காத ஒரு சாதனம் உலகத்துல இருக்குன்னா டைரி. பயம், கோபம், சந்தோஷம் எதையுமே இந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களால ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியாது. எல்லாத்தையும் உடனே வெளிப்படுத்து. நம்ம குழந்தைகளை பத்தி நமக்கே முழுமையாக தெரியாது. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது குழந்தையோடு மனது விட்டு பேசு. ஒரு விஷயத்தை அடுத்தவங்களை பேச விட்டுட்டு கேட்கறதுன்றது அது மிகப்பெரிய விஷயம். உணர்வு பூர்வமான ஒரு படத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ, நாவலே ஒரு சபதம் எடுத்துப்போம், இனிமே குழந்தைய திட்டக்கூடாது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இப்ப நம்ம குழந்தை இப்பதான் 5வது அது கல்லூரிக்கு வர காலத்துல பாத்துக்கலாம். இல்ல, மனநிலை எந்த கிளாஸ்ல படிச்சாலும் அம்மா அப்பாவுக்கும் இப்படித்தான் இருக்கணும். குறையும் கூடும், புரியும் புரியாது. சில குழந்தை பாத்திருக்கீங்களா? 5 கிளாஸ் வரைக்குமே வந்தா நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு எழுந்துக்கும் காலையில, திங்கக்கிழமை 8 மணி வரைக்கும் தூங்கும். எப்படி முடியுது அதுங்களாலன்னு தெரியாது. சனிக்கிழமை வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குறப்பல ஞாயிற்றுக்கிழமை 5 மணி. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு உள்ள. அதத்தான் உளவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம். எழுந்துட்டா நான் அடுத்தது அங்கத்தான் அனுப்புவாங்க. கொஞ்சம் எழுந்துக்காம விட்டா அதுல இருந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம், தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முறைதான் லேட்டா எழுந்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணாலும் பள்ளிக்கூடம் கிடையாது, 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கும் புள்ள. அன்னைக்குதான் நீங்க 8 மணிக்கு எழுந்துக்கலாம்னு நினைப்பீங்க. புள்ள 5 மணிக்கு எழுந்திரிக்கும். என்னோட பையனே உதாரணம். பக்கத்திலே தான் இருக்கு பள்ளிக்கூடம். நல்லா இருப்பான், யூனிஃபார்மை போட்டு அந்த ஷூவை மாட்டின நேரத்துக்கு அப்பா பாத்ரூம், 2 பாத்ரூம், திருப்பி அந்த ஷூவை கழட்டி சாக்ஸை கழட்டி, அந்த நேரம் கொஞ்சம் கிடைக்குது இல்லை வாய்தா வாங்குறதுக்கு, ஷூவை போட்டு விட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் தினம் சொல்லுவோம். ஷூ போட்டு விடும்போது, தபார் வந்துருச்சுன்னா இப்பவே சொல்லு, போயிட்டு ஷூ போட்டு விடுறேன். நிறைய நேரம் அவங்க அப்பா தான் செய்வார் அது, பாவம். வந்த உடனே சொல்லு, இப்ப அவனுக்கு திருமணமே ஆகி போச்சு, அதை சொல்லி சொல்லி நாங்க சிரிக்கிறோம். வந்த உடனே சொல்லுவேன், இல்லப்பா வரவே இல்லை, ஷூ போட்டு விடும்பா. இந்த 2வது காலில் லேச போட்டு முடிச்சோன்னே அப்பா திருப்பி சொல்லுவான், என்னவோ பிடிக்கல. அப்ப தெரியலம்மா, என்னவோ பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏன் அது வரமாட்டேங்குது? வரவே இல்லை. பென்சில்ல எழுதும் இல்ல பிள்ளைங்கெல்லாம் ஹோம்ஒர்க் டைரியில. குழந்தைக்கு 5 கிளாஸ் வரைக்கும் பிடிக்காத ஒரு சாதனம் உலகத்துல இருக்குன்னா டைரி. பிடிக்காது, அதில் தான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி தருவோம். இப்ப SMS எல்லாம் அனுப்பிடுறாங்க. எங்க பையன் படிச்ச காலத்துல அது கிடையாது. போர்டில் எழுதி போட்டு பிள்ளையவே எழுதிக்க சொல்லுவாங்க. அப்பதான் கையெழுத்து நல்லா வரும். நீங்களே உங்க ஹோம்ஒர்க்கை டைரியில எழுதிக்கணும். ஏதோ ஒரு பாடத்துல ஒரு 5-6 கேள்வி பதில் 5 முறை எழுதிட்டு வான்னு எழுதியிருக்காங்க. அது பெரிய பெரிய ஆன்சர் போல இருக்கு. அது எழுதிக்கும் போது மிஸ் கிட்ட கையெழுத்து வாங்குற வரைக்கும் 5ன்னு எழுதிடுச்சு. அப்புறம் ரப்பர்ல அடிச்சு 1ன்னு எழுதிருக்கு. வீட்டுக்கு வந்து அந்த டைரியை திறந்து பார்க்க, என் பையன் அதை கேட்டான்னா எங்க பார்த்தாலும் என் கதையா சொல்றியாம்பா. வீட்டுக்கு வந்து டைரியை திறந்து பார்த்தா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த வயசுல இருக்கிற பசங்களால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. பயம், கோபம், சந்தோஷம் எதையுமே இந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களால ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கவே முடியாது. எல்லாத்தையும் உடனே வெளிப்படுத்திடும். டைரியா காமிச்சுது, காமிச்ச உடனே அந்த 1க்கு கீழே சரியா அழியாத 5 இருக்கு. இங்க வா, எத்தனை முறை அவனை எழுத சொன்னாங்க? ஏன் 1 டைம் தான் சொன்னாங்க? அடிச்சு சொல்லுது, 1 டைம் தான் சொன்னாங்க. இல்லையப்பா இது அழிச்சா மாதிரி இருக்கே, பின்னாடி ஃபைட் இல்லம்மா 1 தான் எழுதியிருக்கேன், மிஸ் சைன் போட்டிருக்காங்குது. அது 5 எழுதி சைன் வாங்கியிருக்கு. வர வழியில எப்ப அழிச்சதுன்னே தெரியல. என்ன சூசகமான ஒரு மூளை. அந்த குழந்தைய சாடினே, ரொம்ப சத்தம் போட்டோம். இந்த வயசுல எல்லாம் பொய் சொல்லு, அந்த பொய்ன்ற வார்த்தை இதுக்கு பேர் தான் பொய்னே அதுக்கு தெரியாது. மாத்தி சொல்லாதன்னாவது சொல்லி இருக்கலாம். இந்த வயசுல எல்லாம் பொய் சொல்லாத. 5 முறை எழுதுன, 1 டைம் எழுத சொன்னது எதுக்காக 5 முறை எழுதுறன்னு தர்ணா பண்ணான். சண்டை போட்டு அவனை எப்படியோ 5 முறை எழுத வச்சோம். இப்ப நினைச்சு பார்த்தா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதை ஒழுங்கா கையாள தெரியல, சரியா கையாண்டு இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, அதை ஒரு முறையே எழுத வச்சு கொண்டு போய் அது பள்ளிக்கூடத்துல காமிச்சா டீச்சர் கேட்பா. சில விஷயத்த நம்ம கேட்டா புரியாது, அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியை கேட்கும் போது அதுக்கு வேற மாதிரி புரிதல் வரும். ஏன் அடிச்சிருக்கே 5ன்னு போட்டு,
அவங்க அந்த சாமதான பேத தண்டம் காமிச்சாங்கன்னா அதுக்கு புரியும். அப்ப அம்மாட்டையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அவளுக்கு இவளே பெட்டர். அப்ப சரியா கையாள தெரியலம்மா. அப்ப குழந்தை நம்ம சண்டை போட்டோம். அதான் சொல்றேன், கையாளவே தெரியல. இந்த வயசுல அந்த சூழலில் இருந்து தப்பித்துக்கொள்ள அது என்னென்னமோ சின்ன மூளையை யூஸ் பண்ணி செய்யும். அதை விட பெருசான ட்ரிக்கெல்லாம் நம்ம செய்வோம். சமைக்க பிடிக்கலன்னா உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு பண்றோம். நாம செய்யும் போது அதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் நம்மகிட்ட இருக்கு. குழந்தைக்கு அந்த காரணங்கள் தெரியாது. அதுதான் இந்த வயசுல. அப்ப அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி அணுகுகிறோம், அதை தான் சொன்னேன். முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே மாதிரி அந்த குழந்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டோமானால் குழந்தைக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அது பயப்படாது. சில டீச்சர்கிட்ட அது ஆசையா பேசும். சில சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்ட மட்டும்தான் ஆசையா பேசும். ஆனா சில டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பூச்சாண்டி மாதிரியே காமிச்சு வச்சிருப்போம் வீட்டுல. இதை செய்யறியால அந்த மிஸ்ட கொண்டு போய் விட்டுட்டுமாம்பாங்க. அடுத்த வருஷம் அவங்க தான் உனக்கு கிளாஸ் மிஸ். இப்படி சொல்லியே பயமுறுத்துறவங்க எல்லாம் இருக்காங்கம்மா. பாவம் அந்த மிஸ் பாவம் போலத்தான் இருக்கும். அடுத்த வருஷம் அவங்க தான் உனக்கு கிளாஸ் மிஸ். அடுத்த வருஷம் அவங்க தான் உங்களுக்கு வர போறாங்க. இல்ல நீ இப்ப ஹோம்ஒர்க் கேட்கலன்னு அந்த மிஸ்ட போய் சொல்லிடுவேன். கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ஸை பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஒட்டவே ஒட்டாது. அந்த அம்மா சாதாரணமா தான் இருக்கும். எதை விதைக்கிறோமோ இந்த வயசுல அதைத்தான் அது ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த வயசுக்கான சூட்சுமம். ஆனா நம்ம செய்ய தவறிடுறோம். ஒரு 6ஆம் கிளாஸ் வந்து 7ஆம் கிளாஸ் வரும்பொழுது 7ஆம் கிளாஸ்க்கு டீச்சரா தான் என் வேலையை ஆரம்பிச்சேன். கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ் பிள்ளைக்குலாம் இது என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சப்ப நம்ம நினைக்காததெல்லாம் செய்வான். அவன் கிளாஸ்ல வித்தியாசமா இருக்கும் அவன் அணுகுமுறை. பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்கிற குழந்தை வேற மாதிரி மாத்தி மாத்தி திருச்சி பேசுவான். இது அந்த பையன் பண்ணிருக்கவே மாட்டான்னு நினைப்பான், அவன் பண்ணுவான். ஆன்சர் பேப்பர்லாம் பரீட்சை முடிஞ்சு திருத்துறதுக்காக வந்தப்ப முதல் 2 பேப்பர்ல ஒரு கையெழுத்து அவன் கையெழுத்து தான், நடுவுல ஒரு பேப்பர்ல வேற கையெழுத்து இருக்கு. குழந்தை 7வது தான் படிக்குது, அது குழந்தை தான். அப்புறம் மீதி இருக்கிற பேப்பர்ல எல்லாம் அது கையெழுத்து இருக்கு. திருத்தும் போது எனக்கு வந்து எப்படி இப்படிலாம் பிள்ளைங்க மறந்து போயிட்டானா இல்ல வேணும்ட்டு வச்சானா இல்ல என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு அந்த குழந்தைய கூப்பிடுறேன். என்னடா இது, முதல் 2 பேப்பர்ல உன் கையெழுத்து, பின்னாடி இருக்கிற பேப்பர்லாம் உன் கையெழுத்து, நடுவுல இருக்கிறது என் கையெழுத்து. மிஸ் அப்ப என் பேப்பர் அவன்கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மிஸ் அப்படின்னா. மாத்திக்கிட்டானுங்க பேப்பர். ஆன்சர் பார்த்து எழுதிட்டு கொடுறான்னா அவசரத்துல அவன் பேப்பரை வச்சு கட்டி கொடுத்துட்டான். இது எல்லாமே பண்ணுவான். இப்ப அந்த பையன் டாக்டரா இருக்காம்மா. இல்ல அவன் இப்படித்தான் இப்படி கிளாஸ்ல நடந்துக்கிறவன் இப்படித்தான் ஆவான், இவனுடைய போக்கு இதுதான் நிர்ணயிக்க முடியாது. அந்த வயசுக்கே உண்டானது அது. அதை தட்டி கொடுக்கறது தான் வேலை. அப்படி பண்ணாதப்பா, அது நல்லது இல்லைன்னு சொல்வதற்கான பக்குவம் வீட்டுல அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் வகுப்பறையில் ஒரு ஆசிரியைக்கும் இருக்குமே. ஆனால் அந்த குழந்தை தடம் புரண்டு போவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது. எங்கு நாம் நிராகரிக்கப்படுகிறோமோ அந்த இடத்த விட்டு தான் குழந்தை நகர்ந்து போகும். அதையும் மீறி நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, எப்படி போனாலும் தட்டி கொடுக்குறது. அதான் சொன்னேன், சில டீச்சர்ஸ் தான் ஓடுவான். 12ஆம் கிளாஸ் பயாலஜி ரெக்கார்டு அது. இன்னும் தேதிக்குள்ள முடிச்சிடணும், பப்ளிக் எக்ஸாம்குள்ள அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது வகுப்புல எல்லா மாணவர்களும் முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் லேட் பண்ண பையன் லேட்டா தான் கொடுத்தான் அந்த ரெக்கார்டை. கபட்ல வாங்கி கொடுக்க பூட்டி வச்சிருவோம். ஒரு சில நாள் பூட்டாமல் தாப்பா போடுவதும் உண்டு. ரெக்கார்ட்ல பேர் எழுதாதீங்கப்பா, கடைசியா எல்லாம் வேல்யூஷன் பார்த்துட்டு அட்டை போட கொடுக்குறோம், அப்ப பேர் போடுங்கன்னு சொன்னதுல யாரும் பேர் எழுதல. அவனுக்கு அவன் கையெழுத்த பார்த்தா தெரியும் இதுதான் தன்னுடைய ரெக்கார்டுன்னு. ஒரு பையன் முடிச்சுட்டேன்னு சொல்லி இன்னொரு பையனோட ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுத்துட்டான். பார்க்கும் போதே தெரியுது 5 பாயிண்ட் தானமா அந்த ரெக்கார்ட்ல எழுதுவாங்க. கீழே படங்கள் தானே வரைஞ்சிருக்கும். என்னப்பா அது யாரோட ரெக்கார்டு, அது வேற பையனோட ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னா அது எந்ததான்னு அடிச்சு சொல்றான். அந்த இன்னொரு பையனையும் கூப்பிட்டோம், தம்பி இது யார் ரெக்கார்டு பாஸ்? மிஸ் எந்த மிஸ், நேத்திக்கே கபோர்ட்ல வச்சுட்டாங்க மிஸ், நான் கொடுத்துட்டேங்கிறான். எதுவுமே பேசவே இல்லை அந்த பையன்ட்ட. நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வா, அவ்வளவுதான். ஏன்னா 12வது படிக்கிற பையன்ட்ட போய் நம்ம எக்குதப்பா எதையும் பேச முடியாது. மறுநாள் வந்தான், நீ என்ன எழுதிருக்கியோ அதை வரைக்கும் கொண்டு வா, உட்காந்து மீதிய முடிய. அவனை ரொம்ப கஷ்டமா இருந்தது ஹேண்டில் பண்ண. ஒரு வழியா அவனை எழுதி வச்சு, அவன் ஏமாத்துறான்னு தெரியும், பொய் சொன்னான்னு தெரியும், எழுத வச்சு அவனுடைய ரெக்கார்டையும் வாங்கி அவனை சப்மிட் பண்ண வச்சு கடைசி வரைக்கும் அவன் இப்படி பண்ணதை தப்புன்னு சொல்லவே இல்லை. நமக்கு தேவை அவன் ரெக்கார்டை கொடுக்கணும், வாங்கியே வச்சாச்சு. பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சாச்சு, மார்க் வாங்கியாச்சு, எல்லாம் சரி, அவ்வளவுதான். அது 12வது முடிச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு குழந்தை வெளியில போயிடுச்சுன்னா அந்த ஆசிரியைக்கும் அந்த மாணவனுக்குமான தொடர்பு நிறைய நேரங்களில் நீட்டிப்பதே கிடையாது.
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பி பார்த்தாதான் உண்டு. வேற ஒரு வேலை விஷயமாக வழியில வரும்போது ரொம்ப வளர்ந்த ஒரு நெடிய உருவம் ஒண்ணு பைக்ல வந்தது. ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரொம்ப பவ்யமா வந்து ஹெல்மெட்டை போட்டு வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு என்ன தெரியுதா மிஸ், என்ன தெரியுதா மிஸ்ன்னு கேட்கும்போது குரல் எவ்வளவு பெரிய குரல், அப்படி தொண்டை உடஞ்சி பேன்னு பேசுறான். திடீர்னு என் முன்னாடி வந்து அவன் கொஞ்சம் உயரமான பையனா வேற, அவன் முன்னாடி தின்னு தெரியலையப்பா பேர் சொன்னான். நான் தான் மிஸ். அவன் நான் தான் மிஸ்னோட நிறுத்திட்டு பரவாயில்ல, இந்த ரெக்கார்டை மாத்தினவன் தான் மிஸ் தான் அப்படின்னு சொன்னான். நல்லா இருக்கியாப்பா, நானே மறந்துட்டேன், ஏன்பா அதை திருப்பி சொல்றேன்? இல்ல மிஸ், நீங்க ஏதாவது திட்டிருந்தா கூட நான் மறந்துருப்பேன், ஒண்ணுமே சொல்லாம விட்டீங்கல்ல, இப்ப வரைக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப என்னப்பா பண்றேன்னா, ஏதோ கம்பெனில வேலை பாக்குறேன்னா, இப்ப கல்யாணம் மிஸ்னா பத்திரிக்கை கொடுப்பேன்னா, தான் அவனுக்கு 2 வயசுல பையன் இருக்கான். அந்த 12வதுல அவன் ஏமாத்துனது, அதுக்காக அவன் ஏமாத்துக்காரனா தான் போவான், ஃப்ராடா தான் போவான், பித்தலாட்டம் தான் பண்ணுவான் அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் என்னவா மாறுவான், உருவெடுப்பான். ஏன்னா இந்த கேம்பஸ்குள்ள சொல்லி கொடுக்கிற பாடத்தை தாண்டி வெளியில போகும்பொழுது அப்பா கட்டுரை எழுதின மாதிரி சுத்தி இருக்கிற மனிதர்களும் சூழல்களும் எத்தனையோ பாடங்களை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும். அது அப்படியே உள்வாங்கி அது எது நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராதுன்னு குழந்தைக்கு ஃபில்டர் பண்றதுக்கான மனசை யாரால கொடுக்க முடியும்னா, இந்த வயதில் பிள்ளைகளை நாம் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் அது அமையும். அதுதான் தேவை இந்த வயசுல. நிறைய அப்படி சொல்லலாமா, கிளாஸ்ல நிறைய உண்டு. ஆசிரியர்களுக்கு நிறைய விதமான குழந்தைகளை தெரியும், அம்மாக்கெல்லாம் அவங்க குழந்தைய மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தையவே முழுசா தெரியுமான்னா தெரியாது. குழந்தைக்கு என்ன வரும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது நிறைய அம்மாக்களுக்கே தெரியாது. ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவ ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கா போல இருக்கு, அதுல வேணா சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து சொல்றது உண்டு. அவளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருது, காம்படிஷன்ல சேர்த்து விடுங்களேன், டீச்சர்ஸ் சொன்னாதான் தெரியும். பிடி வாத்தியார் சொல்லுவார், அவளுக்கு பாஸ்கெட் பால் நல்லா வருது, அவளுக்கு கிளாஸ்ல போடுறீங்களா, கோச்சிங் கொடுக்கலாம், ஸ்டேட் லெவல்ல கூட்டிட்டு போக முடியும். ஆசிரியர்கள் சொன்னால் தான் உண்டு. நம்ம குழந்தைகளை பத்தி நமக்கே முழுமையாக தெரியாது. அதே மாதிரிதான் அம்மா அப்பாவை பத்தியும் பசங்களுக்கு முழுமையா தெரியாது. ஆனா இந்த வயசு, இந்த பருவம் தான் 2 பேருமே ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிற வயசு. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான், பெரிய விஷயமே கிடையாது. பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் சரி, அல்லது பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களிலும் சரி, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது குழந்தையோடு மனது விட்டு பேசுங்க. மனது விட்டுன்னா, அந்த மனது விட்டு பேசுறதுன்றது ரொம்ப பெரிய டெக்னிக். அது டெக்னிக்னா அது வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாம குறுக்க பூந்து நம்மளுடைய கருத்தை திணிச்சு, நம்ம கோவத்தை காமிச்சு, நம்மளுடைய நிராகரிப்பை காமிச்சு எதுவுமே செய்யாம அது எதை சொல்கிறதோ முழுமையாக கேளுங்க. ஒரு விஷயத்தை அடுத்தவங்களை பேச விட்டுட்டு கேட்கறதுன்றது அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த குழந்தை அப்படி மனசு விட்டு பேசணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு குழந்தைக்கு தெரியாது. முதல்ல மனசு விட்டு பேசுறதுனா என்னன்னு குழந்தைய கேட்டு பாருங்களேன். அப்படின்னா என்னன்னு கேட்கும். என்ன வேணா பேசலாம். முதல்ல திட்ட மாட்டா, வீட்டுல அம்மா கோபப்பட மாட்டா, நான் இப்படித்தான் அப்படின்னு என்ன முத்திர குத்த மாட்டா. அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் குழந்தை மனசை திறந்து பேசும். அப்பதான் அதால முடியும். எதுவா இருந்தாலும் வீட்டுல ஓடி போய் சொல்ற குழந்தை இருக்குது. காலேஜ் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் தெரியுமா, இன்னைக்கு இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இது பிடிக்கல, அது பிடிக்கல, இன்னைக்கு நீ கொடுத்த சாப்பாடு நல்லா இல்ல, கொட்டிட்டேன், கேன்டீன்ல போய் சாப்பிட்டேன் வரைக்கும் சொல்லும் குழந்தை. எல்லாவற்றையும் மறைக்கிற குழந்தைகளும் உண்டு. அப்ப அந்த குழந்தை மேல குறை சொல்லி தப்பே இல்லை. ஏதோ ஒரு சூழல்ல வீட்டுல போய் சொன்னா எனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுன்ற ஒரு பயம், ஒரு தயக்கம் குழந்தைக்கு இருக்கிறதுனால அது வீட்டுல சொல்லாது. அப்ப மனசை திறந்து குழந்தை பேசுவதற்கு சூழல் நாம தான் ஏற்படுத்தணும். ஒரே கேள்வி கேளுங்க, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டு பாருங்களேன். 5 கிளாஸ்க்குள்ள படிக்கிற குழந்தைகிட்ட நீ சந்தோஷமா இருக்கியா, அது என்ன நினைக்கும், என்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போலியோ அன்னைக்கு சந்தோஷம், என்னைக்கெல்லாம் மிஸ் வரலையோ அன்னைக்கு சந்தோஷம், என்னைக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கலையோ அன்னைக்கு சந்தோஷம். அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சந்தோஷம். உடனே கேட்கும் சந்தோஷம்னா என்னன்னு கூட சில குழந்தைகள் கேட்கும். அதுக்கு எது சந்தோஷம் தெரியுமா, மார்க் வந்தாலும் வராட்டாலும், சில பாடங்கள் புரிந்தாலும் புரியாட்டாலும், சில நடத்தைகள் நாம் நினைப்பது போல் அந்த குழந்தையால நடக்க முடிஞ்சாலும் முடியாட்டாலும் என்னை அப்படியே அம்மாவும் அப்பாவும் ஏற்றுக்கொள்கிறார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையோடு இருப்பதுதான் சந்தோஷம்னு குழந்தைக்கு நாம தான் உணர்த்தணும்.
அது ரொம்ப கஷ்டம்மா. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப மெனக்கெடணும். அவ்வளவு சுலபமா அதை மெனக்கட்டிடவே முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம என்ன தெரியுமா தோணும், குறிப்பா அம்மாக்கள் நாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாத்தையுமே முதல்ல தப்ப செஞ்சுட்டு தான் திருந்துவோம். ஏதோ ஒரு படம் பார்க்கிறோம், ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு படத்தை பார்க்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கிறோம் குடும்பமா உட்காந்து. ஒரு அப்பாவும் அம்மாவும், குறிப்பா அம்மாக்கள்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த படத்துல வர வெற்றி மாதிரி நமக்கு ஒரு பையன் இருக்கணும், சொன்னதை கேட்கிற மாதிரி பையன் வரும். அந்த படத்தை பார்க்கிற குழந்தை என்ன நினைக்கும், சமுத்திரக்கடி மாதிரி இருக்கணும் எங்க அப்பா, அது அப்படி நினைக்கும். அப்ப ஒரே படத்தை பார்க்கும் போது எதிர்பார்ப்பு எப்படி மாறுது பாத்தீங்களா? எந்த குழந்தைய அட எங்க அப்பா மாதிரியே இருக்காரு அவர் அப்படி சொல்லாது. அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு அம்மா வேணும். நாம என்ன நினைப்போம், அந்த மாதிரி ஒரு புள்ள வேணும். அப்படித்தானே நினைக்கிறோம், அப்படித்தானே நம்ம ஒரு நாள் நினைக்கிறோம். அதைத்தான் சொல்றோம், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாக்குள்ள நாமளே ஒரு சபதம் எடுத்துப்போம், இனிமே குழந்தைய திட்டக்கூடாது, இந்த மாதிரிதான் வளர்க்கணும், நல்லாத்தான் இருக்கு இல்ல இப்படி வளர்த்தா அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் 2 நாள் இழுத்து பிடிச்சி நாமளும் சண்டை போடாம குழந்தைய வளர்த்தணும், முகத்தை காமிக்காம வளர்க்கணும். நல்ல வார்த்தை நமக்கே தெரியும், கொஞ்சம் நடிப்பு ஓவராத்தான் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அப்படி நடிச்சாலும் பரவாயில்ல, அப்படி செஞ்சு பார்ப்போம். 3வது நாள் தாங்காது, அந்த பொறுமை நமக்கு இருக்காது. உடனே சத்தம் போடுவோம், உடனே கத்துவோம். குறிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடிக்க கூடாது. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் குழந்தைங்களை அடிப்பீங்கம்மா? அடிக்கிறதுன்னா அடிக்கிற அடியோட பலம்லாம் ஆளுக்கால் வேறுபடும். அதை கேட்கல, சும்மா அடிக்கிறது எத்தனை அம்மாக்கள் நல்லா கை தூக்குங்க. பெருமையான விஷயம், அடிச்சாதான் புள்ள படியும். கரெக்ட் தான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.